வணக்கம். எது ஒன்னும் சொல்லலையா? சின்னசாமி, என்ன பாட்டு? ஏண்டா சின்னசாமி, எங்க வீட்டுக்காரரை எங்கேயாவது பாத்தியா? எந்த கிளடி எங்க அலையுதுன்னு பாக்குற வயசா எனக்கு? அப்படி போடுறா என் சக்காலத்தி மவன. இந்த கிளடுங்கிட்ட செமத்தியா மாட்டுக்கிட்டேன். நீ ஏண்டா பேச மாட்ட? இந்த காலத்து பசங்களுக்கு 24 மணி நேரமும் பொண்ணுங்க நினைப்பு தானே. சின்னசாமி, உனக்கு எப்படா கல்யாணம்? என் ஆத்தாவுக்கு தான் தெரியும். உனக்கு எல்லாமே ஆத்தா தானே? எவன் வந்து உங்க 2 பேரையும் வெட்டி விட போறாளோ? எம்மா, இவ ஏன் இங்க வர்றா? இங்கிலீஷ் பேசுறவள. ஏய் மிஸ்டர், நல்லா மாட்டிக்கிட்டே. உங்களை தான். Don't hide. Can you hear me? Yes. ஏண்டா சின்னசாமி, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? என்ன ஆச்சுடா? பாட்டி. இந்த பாட்டிங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாசம். அதான் இல்லையே, அவங்க ஏதோ இங்கிலீஷ்ல சொன்னாங்களே. இல்லையே. ஓ, அதான் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான்? எனக்கு தெரியும். ஐயோ, இது பார்த்தா அதுன்னு இங்கிலீஷ் கிட்டே வேற வருது. நீங்க என்ன பிஏவா? எம்ஏவா? அதுக்கு மேலையா? எஸ் எஸ். உங்ககிட்ட நான் தனியா பேசணும். We will meet at riverbed in the evening. Yes. Okay. Bye. போடா fool. சரியில்லை, bloody fart English. We will meet in the. சின்னசாமி, இப்படி வா. ஓ, இங்க இருக்கீங்களா? எங்க வேகமா போற? நாயகி துரத்திட்டு வரதா? அவங்களதான் தேடிட்டு இருந்தேன். என்ன ரோட்ல தேடுற? எனக்குன்னு வீடு இருக்குல்ல. என்ன விஷயம்? ஒரு சந்தேகம் கேட்கலாம் வந்தா. சந்தேகம் கேட்டு தான் அறிவை விருத்தி பண்ணிக்கணும். என்ன கேளு? இங்கிலீஷ்ல தான். இங்கிலீஷ்லயா? இங்கிலீஷ்லயா? கேளு. கரெக்டான பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. We will meet in the riverbed in evening. இது என்னங்க அர்த்தம்? அர்த்தம் எப்படி இருக்குமோ? இருக்குமோவா? இருக்கணும். ரிவர்னா கரும்பு தோட்டம், பெட்னா படுக்கை, we will meetனா சந்திப்போம். அதாவது கரும்பு தோட்டத்துக்கு நீ படுக்கையோட வந்தா சந்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதை விட பெட்டரா இந்த ஊர்ல எவனாலையும் அர்த்தம் சொல்ல முடியாது. அப்படிங்களா? நன்றி தலைவா. இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இந்த கருப்பனா? இல்லங்க, நம்ம ஆபீசர் அம்மாங்க. நினைச்சேன். டேய், போற வழியில வேற எவங்கிட்டயாவது அர்த்தம் கட்டு வைக்காத, மாத்தி விட்டுருவானுவா. அப்புறம் பேயா அலையணும். ஓ, இதான் ரிப்பேர் பண்ணோ. இங்கிலீஷ் நினைச்சாலே ஒழுக்குது. என் ஆத்தா அப்போவே சொன்னா, டே பொய் சொல்லாதேன்னு. வாழ்க்கையில ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேன். இப்ப அவ வேற வருவான், இங்கிலீஷ் பிச்சு உதறிடுவா. என்ன பண்ணுவேன்? ஏறது மறந்து போச்சே. நீங்க உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, என்ன இந்த பாய்த்தல தானிலாம் எதுக்கு? இதாங்க ரிவர் பெட். ரிவர் பெட்டா? வாட் யூ மீன்? என்ன வளர்றீங்க? அப்போ இது ரிவர் பெட்னு சொன்னா எவன்? ஏங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நீங்க நினைச்ச மாதிரி நான் படிச்சவில்லைங்க. படிச்சவர்னு சொன்னீங்க? பொம்பளை நீங்களே இங்கிலீஷ் பேசும்போது நான் ஏன் பேசக்கூடாதுன்னு தான் ஒரு சுத்திட்டேன். ஆம்பளைங்களுக்கு உண்மையான அழகு படிப்போ பணமோ இல்லைங்க, நல்ல குணம் தான். அது உங்ககிட்ட இருக்கு. நீங்க படிக்காதவர்னு எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? உங்களை ஏன் இங்க வர சொன்ன தெரியுமா? தெரியாதுங்க.
உங்க வயல்ல பாயிற தண்ணிய இன்னொருத்த அவன் வயலுக்கு திருப்பி விட்டான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சுத்தமா அவன் கையை எடுத்துருவேன். இதுக்கே கையை விட்டுறேன்னு சொல்றீங்க. அரசாங்கம் ஊருக்கு கொடுக்கிற பணத்தை அநியாயமா இன்னொருத்த எடுத்துட்டானா அவனை என்ன பண்ணுவீங்க? சுத்தமா கழுத்தை எடுத்துருவேன். இறங்குது. சும்மா உங்களை டெஸ்ட் பண்ண. ஏங்க இந்த ரிப்பர் பெட் என்னங்க? ரிவர் பெட். அதாங்க. ஆட்டங்கற. அப்ப அந்த மூர்த்திக்கு மாஞ்சதா? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லைங்க. பலமா? அடடே, என்ன அழகு, என்ன அழகு. நாட்டுக்கொட்டை. ஏங்க ஏங்க வாடிய பிட்டி, வாடிய பிட்டி. அப்படின்னா ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ஒரு 2 ஜாக்கெட் தைக்கணும். அளவெடுத்துடலாமா? வேண்டாங்க, அளவு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன். நான் எதுலயுமே ஒரு புதுமையை புகுத்துறவ. இத பத்தியா? ஜாக்கெட்ல பட்டனை முன்னாடி வச்சிருக்கேன். அப்ப நீங்க பின்னாடி வைப்பீங்களா? இல்ல, நான் முன்னாடி வைக்க மாட்டேன், பின்னாடி வைக்க மாட்டேன், சைடுல வைப்பேன். ஐ, கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. கேக்குறதுக்கே அழகா இருக்குன்னா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? எது? ஜாக்கெட்ட தான். பரவாயில்லையே, நீங்க பேசுறதே ரொம்ப புதுமையா இருக்கு. பேசுறது மட்டும் இல்ல, செய்யறது புதுமையா தான் இருக்கும். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னம்மா? மல்லிகா. ஸ்வீட் நேம், வாசனை நேம். உங்க பேரு? என் பேர் கோபால். கோபாலா? இல்ல, மாலதி. என் தம்பி பேரு. உங்க பேரு நல்லா இருக்கு. நான் மாலதி அக்கான்னு கூப்பிடவா? நீ அக்கான்னு சொன்னாலும் சரி, அத்தான்னு சொன்னாலும் சரி. அத்தானா? இல்ல, அத்தை, அத்தை. அத்தை, இது தச்சு வைங்க, நான் நாளைக்கு வரேன். மல்லிகா, இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலைய மூடுறியம்மா. என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, அளவெடுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கெல்லாம் போறேன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆமாக்கா, உங்ககிட்ட பேசுனதுல மயங்கி அளவு கொடுக்க மறந்துட்டேன். எடுத்துக்கங்க. இப்பவே எடுத்துடுறேன். 16. ஏத்துக்குமா? 46. 46? 36. உங்க அம்மா அளவு சொல்லிட்டேன். அம்மா? இல்ல, அம்மாக்கள் அளவு சொல்லிட்டேன். மல்லியா, தினசரி கடைக்கு வந்துரு. எதுக்கு? தையல் கத்துக்கணும்ல. நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஒரு பெண்ணு எப்போ ஒரு கைத்தொழில் வச்சுக்கணும். எனக்கு தான் கைத்தொழில் நல்லா தெரியுமே. இது சமைக்க தெரியும் சொன்னேன். அதுதானே பார்த்தேன். நான் வேற என்னமோ நினைச்சேன். அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வரேன். அடிக்கடி வரியா? பாத்தீங்களா, பேப்பர்ல ஒரு பூ பண்ணிட்டேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. உங்க காலு ரொம்ப ஒழுவலுன்னு இருக்குங்க. இப்ப பாக்கலங்க, நேத்து சோப்பு தேடும் போது தான் தொட்டுட்டேன். எங்க உங்க கால்ல ஏன் அது இல்ல? எது வரல? கொலுசு. ஏன் கொலுசு இல்லைன்னா கால் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. கொலுசு போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வாங்கி கொடுக்கவா? கொலுசு வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு பொண்ணை என்ன செஞ்சு பார்க்கணும்னு தெரியும். கை நிறைய வளையல் போட்டு, பெரிய குங்குமம் வச்சு, மூக்குத்தி போட்டு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பக்கத்து வீட்டு ராமசாமி பொண்டாட்டி இதெல்லாம் பண்ணிக்குமே. உங்க வீட்டுல யாரும் பண்ணிக்க மாட்டாங்களா? ஏ, எனக்கு 3 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. அதனாலதான் என் ஆத்தா அதெல்லாம் போட்டுக்கிறது இல்ல. அதை விடுங்க, உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? எதுக்கு? கொலுசுக்கு அளவு எடுக்கத்தான். அதெல்லாம் தொட்டெல்லாம் ஒண்ணு பார்க்க வேணாம், சும்மா குத்து மதிப்பா வாங்கிட்டு வாங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் உங்களுக்காக என்னென்னமோ வாங்கலான்னு இருக்க. எல்லாத்தையும் குத்து மதிப்பா வாங்க முடியும், அளவு எடுக்காம. சரிங்க, அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க சைக்கிள் எடுத்துட்டு போறேன். சின்னசாமி, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்கிறான் வர வேண்டும்.
என்னங்க இது அக்கிரமா இருக்குது? மணி 8:30 ஆயிடுச்சு. பல்லுல 1/2 ounce விஸ்கி கூட படல. கோவிச்சுக்காதீங்க. தண்ணீர் பந்தல் நடத்துறதே நீங்க தான். வள்ளல் கொடுத்தாதானே வறியவன் நான் குடிக்க முடியும். அத விடியா யோ, இந்த கிராமத்தை நான் எப்படியா வச்சிருந்தேன்? ஐயோ, அத வாயால சொல்ல முடியுங்களா? தெருவிளக்கே போடாம ஒரே இருட்டா வச்சிருந்தீங்க. அந்த இருட்டு நமக்கு எவ்வளவு சௌரியமா இருந்துச்சு. இப்ப வெளிச்சமாக்கிட்டாலையா? விளக்கு போட்டவ இப்ப புது கணக்குல போட்டுக்கிட்டு இருக்கறா. என்னையா சொல்ற? விஷயத்தை கேட்டீங்க? ஒரு மண்டலம் சோத்துக்கு பதிலா தண்ணியிலேயே முழுகிடுவீங்க. யோ, கொஞ்சம் புரியும்படியா சொல்லியா? இரும்பு மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு எறும்பு மாதிரி மூளையோட திரிஞ்சுக்கிட்டு இருந்தானே அந்த பய சின்னசாமி, அந்த ஆபீசர் அம்மாவோட விஸ்கியில கலந்த சோடா மாதிரி ஒண்ணாயிட்டாங்க. அந்த பொண்ணோட அறிவும் அந்த பயலோட பலமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுங்க. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா உங்க நிலைமை குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டவன் குழந்தை பெத்துக்க ஆசைப்பட்ட மாதிரி ஆயிடும். இதுக்கும் மேல விளக்கமா சொல்லணும்னா போதையா? புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்ப நான் வரட்டுமா? வள்ளல் சார், பாட்டில கையோட எடுத்துக்கிட்டமா? இப்பதான் வள்ளல் ஓமுடி திருட வீடு மாதிரி அங்கங்க தொங்குது. ஆத்தா, சந்தையில என்னென்ன விற்கும் ஆத்தா? கருவாடு, கத்திரிக்காய், மாங்காய், தேங்காய், புண்ணாக்கு. அது இல்ல ஆத்தா, இந்த கழுத்துல மாட்டுறதுக்கு கால்ல மாட்டுறதுக்கு ஏதாவது விற்குமான்னு கேட்டேன். கழுத்துல கட்டுக்க கயிறு தான் விக்கும். என்ன ஆத்தா? ஐயோ, புள்ள பூச்சி மடியில கட்டிட்ட மாதிரி என்ன நோய் 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 நோக்கிற? ஆத்தா, இருக்கிற காசுல செலவு பண்ணிடாத. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வை. ஏண்டா? எனக்கு ஓணும். காசு தரவே மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். ஆத்தா, பேசாம வா, இல்ல கூறு போட்டு சந்தையில உன்னை வித்து விடுவாமா. என்னடா காசி, சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியம் அத்தா. ஏன் அத்தா வாரம் சந்தைக்கு போறிய? எப்பவும் பையனுக்கு பொண்ணு தேடியாலே போற? அதுக்கெல்லாம் நேரம் காலம் வர வேண்டாமா? என்னடா பொண்ணுகிட்டு வச்சிருக்க? அதுக்கு இல்ல அத்தா, பையனுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுல, அதுக்காக சொல்ல வந்தேன். அப்ப வர்றேன் அத்தா. வரேன் சின்னசாமி. ஆத்தா, என்னடா எவ்வளவு தங்கமான மனுஷன். உனக்கு எவன் தான் கெட்டவன்? வா. இன்னும் நீ எப்ப பார்த்தோம்? அத்தா, ஜோடா கலர் குடிக்கிறியா? அதெல்லாம் உங்க அப்பன் காலத்தோட போச்சு. தம்பி, புடலங்க என்ன விலை? 4 ரூபாய். வெங்காயம் 3 ரூபாய். கீரை எல்லாம் அழுகி போய் கிடக்கு. காசு ஆத்தா கிட்ட வாங்கியா? இவனுக்கு இதே வேலையா போச்சியா? இது எவ்வளவுங்க? அதெல்லாம் உன்னால வாங்க முடியாதுயா. எவ்வளவு தானே கேட்டேன். விலை அதிகம், உன்னால வாங்க முடியாது. என்னால வாங்க முடியாதா? இரு, இப்ப நான் சொல்றேன். எடுத்துக்கோ. சரி, எடுத்துட்டு போ. வந்துடுறானு காலங்காத்தால காசு இல்லாம. என்ன ஆத்தா? எங்கடா போயிருந்த? ஒண்ணுக்கு போயிருந்தேன். சரி வா போலாம். கோழி 2 கோழியா வாங்கிக்கலாம். இத புடி. போ. கொன்னுடு அவனை, போ. என்னத்தா பேசாம வர? ஓ, அருணாக்குடி பழசா போச்சா? அதை மாத்திட்டு புதுசா வாங்கி போடலாமான்னு யோசனை. ஐயோ, ஆத்தா, கொடி இடுப்புல தான் இருந்துச்சா? நேத்து படக்கிறப்ப அப்படியே தொட்டு பார்த்தேன், இடுப்பு மட்டும் தான் இருந்துச்சு. கொடி எங்க விழுந்து போச்சு? அது எங்கேயும் விடுகல, உன் மனசுலதான் ஏதோ விழுந்திருக்கு. என்ன ஆத்தா, என்னமா சொல்றான்? பொண்ணு இல்லடா. ஆத்தா, நீ வர சரியில்லை. உன்னை சுள்ளிப்பட்டி சுப்பையா கிட்ட தான் கூட்டிட்டு போனோம். என்னையா, என்னாச்சு? என்ன? முள்ளு. இதையே உன்னால தாங்கிக்க முடியலையே. நெஞ்சில குத்துனா எப்படியா தாங்கிக்க போற? நெஞ்சில எப்படி ஆத்தா முள்ளு குத்தும்? நான் காலைல தானே நடக்கிறேன். இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியப்பா. பார்த்து முள்ளு. ஆத்தா, எப்படி இந்த கோழியை நம்ம திங்க போறோம்? அதுக்கு முன்னாடி இந்த தக்காளியாவது கொடுக்கவா? பொண்ணு வேணா, வா. இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கானே. நான் ஒன்னும் பச்சை புள்ள இல்ல, நீதான் பச்சை புள்ள. என்னடா கல்லு கல்லுன்னு சத்தம் கேக்குது? அதா பக்கத்து வீட்டு முனியம்மா பரதநாட்டியம் கத்துக்குதா? அதே மாதிரி பாக்குற. என்னடா ஏன் ஒரு மாதிரியா நடந்து வர? தொடையில கட்டு வந்திருக்காத்தா. அப்படியா? உள்ள வா, மறந்து போடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னடா விஷயம் ஆத்தா? என்னத்தா இது? என்னது? நீ வெயில அலைஞ்சு அலைஞ்சு கருத்து போயிட்ட. நான் உனக்கு சந்தையிலே சொன்னேன் கலர் குடிக்க சொல்லி. நீ குடிச்சிருந்தேன்னா நீயும் நல்ல கலரா இருப்ப. எப்படி இருந்த ஆத்தா நீ? உங்க அப்பாரை கட்டிக்கிட்ட புதுசுல நான் கலராத்தான் இருந்தேன். அவங்களுக்கு கருப்பு கோலன்னா ரொம்ப இஷ்டம். அவங்க குடி குடின்னு வாங்கி கொடுப்பாங்க.
பிடிச்சு பிடிச்ச நான் கருப்பா போயிட்டேன். ஏலே எங்க போயிட்டான் இவன்? பைத்தியக்கார பையலா இருக்கானே. இங்க பாருடி, இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். டேய் இன்னைக்கு சோத்திங்க வா, கோழியை முழுசா வைக்கிறேன். நான் வேணும்னு விடலைங்க. இட்ஸ் ஆல்ரைட். எஸ் எஸ். ஐயோ ஏ மொட்டை, ஏன்டா இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிக்கிறீங்க சொல்லிட்டு அடிங்கடா. டேய், இனிமே உங்களுக்கு மாஞ்சாதா? சின்னசாமி பியூட்டிஃபுல். எஸ் எஸ் எஸ். வேணாண்டா, இது கூழ் சாப்பிட்ட உடம்பு அப்புறம் தாங்க மாட்டேங்க சொல்லிட்டேன். என்ன என்ன போ வாங்க போயிட்டு அப்புறம் வா. எஸ் எஸ் அண்ணே இப்போ வரட்டுமா? வா.
எங்கடா குட்டிக்கிட்ட பெரம்பூர்ல நீ அடிச்சிடு. ஹலோ, வீட்ல யாரு? வாங்கக்கா. சமைக்கமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். இது யாரு? எங்க அப்பா. அப்பா, நான் சொல்லல டெய்லர் அக்கா. இவங்கதான். அப்படியா? வாமா. வணக்கம் மாமா. மாமாவா? பரவாயில்லையே, கருகருன்னு கர்ரா கட்ட மாதிரி நல்லாத்தான் இருக்கிறா. பேசாம மல்லிகாவுக்கு சித்தி ஆக்கிட வேண்டியது. மாலினி, முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். வலது காலை எடுத்து வச்சுட்டானு வந்தேன். இல்ல, இடது கால எடுத்து வச்சுதான் வந்தேன். ஏன்னா எதுலயும் ஒரு புதுமை வேணும் பாருங்க. ஆமா ஆமா, உன் புதுமையை பத்தி மல்லிகா ரொம்ப சொல்லி இருக்குது. அது கிடக்கட்டும், சாப்பிடுறது வாயில தானே? இல்ல, மூக்கால. என்ன மாமா தெரியாத போல கேக்குறீங்க? அது இடது கை தான். அது அசிங்கமா இருக்குமே. நான் தானே சாப்பிடுறேன், உங்களுக்கா ஊட்டி விட்டேன். ஐயோ, உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். குறும்புத்தனமா பேசுறீங்க மாலினி. என்னங்க அந்த அம்மாவை தொட்டு தொட்டு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? தூசி இருந்து தட்டி விட்டேன். என்னை அம்மாக்கு அம்மான்னு கூப்பிட்டாதீங்க, பின்ன எப்படி கூப்பிடுறது? பாப்பான்னு கூப்பிடுங்க. பாப்பாவா? பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? ஆடி வந்தா 20. ஆடாம வந்தா 18. சும்மா இருங்க மாமா. பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. மாப்பிள்ளையே கிடைக்கலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கொட்டாம்பட்டி, கொற்றப்பட்டி, வாடிப்பட்டி, வடதப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி எல்லா ஊர்ல இருந்து தான் வந்தாங்க. என்ன மாதிரி கருகருன்னு இருந்தனால நான் தான் வெட்டி விட்டுட்டேன். அப்போ கன்னி பொண்ணு வளைச்சு போட்டு வச்சுக்க வேண்டியதானா? அட நீ என்னம்மா, நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு. இவளும் டெய்லரிங்க்கு ஆசைப்படுறா, வளைச்சு போட்டு வச்சுக்கலாம்னு சொன்ன. ஆமா மாலதி, என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தெக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறா. கிட்ட இருந்து சொல்லி கொடுமா. அப்படியா? இப்பவே கத்து கொடுத்துறேன். பாப்பா, உன் கடைக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். கண்ட காலிப்பே வரணும். பத்தாயிரத்துக்கு அவர் தம்பி வேற இருப்பாரு. அவன் ஒச்சம் போதும். என் தம்பி வரமாட்டான். ஏன்? என்ன கண்டா அவ்வளவு பயம். அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாலதி, நீ ஒரு வயசு பொண்ணு, இவளும் ஒரு வயசு பொண்ணு. ஒண்ணு கடக்க ஒண்ணு நடந்தா வம்பு. அதனால நீ எங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடு. ஏதோ எங்களால சில்லறையா கொடுக்கணும். ஐயோ, சில்லறையில எனக்கு வேணாம். நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன். அப்ப பாப்பாவோட கடை? உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம். எப்படியோ என் மகனை சேர்த்துனா சரி. நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ணை பெரிய லெவல்ல முன்னு கொண்டு வந்துடுறேன். யாரு? யாரது?
நேரங்கட்ட நேரத்துல 4 மசால் வடையை தின்னது தப்பா போச்சு. நல்ல எண்ணெயில பண்ணிருப்பானா இல்ல கெட்ட எண்ணெயில பண்ணிருப்பானா? பெட்ரோல்ல பண்ணிருக்கான். அதான் இந்த வேகம். அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். அம்மா அம்மா நீங்களா? என்னமாச்சு? வாங்க வாங்க வாங்க, மெதுவா வாங்க வாங்க, அழாதீங்க, வா வாங்க. அழாதீங்கம்மா, உட்காருங்க. அம்மா அழாதீங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. ஏதோ உங்க நல்ல காலம் நடக்க கூடாது நடக்கிறதுக்கு முன்னாலேயே நான் அங்க வந்து உங்களை காப்பாத்திட்டேன். அழாதீங்கம்மா. இத பாருங்க, சிங்கதுரை இருக்கிற இந்த ஊர்ல புருஷனோட வாழற பெண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. நீங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தன்னந்தனியா தங்கி இருக்கிறீங்க. அழாதீங்கம்மா. இப்ப சொல்றேன், சிங்கதுரை செஞ்ச ஒவ்வொரு அயோக்கியத்தனத்துக்கும் நான் உறுதுணையா இருந்திருக்கிறேன். ஆனா இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை பாக்குறப்போ சத்தியமா சொல்றேம்மா, இந்த நிமிஷத்திலே நான் உனக்கு அப்பா மாதிரி. என்னாலான எல்லா உதவியும் நான் உனக்கு செய்யறேன். இதுக்கு மேல என்ன சொல்றது எனக்கே தெரியலம்மா. ஊருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நாம இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். எழுந்துருங்க, வாங்க வாங்க வாங்க.